ஒருத்தரை நம்ம மனசுக்கு பிடிச்சா அது காதல். அவங்களையும் காதலிச்சிட்டு அதே நேரம் இன்னொருத்தர் கூடயும் பழகிறது, அது என்னன்னு தெரியல. அதுக்கு என்ன பேர் சொல்றன்னு தெரியல. அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒருத்தரை காதலிக்கிறீங்க, மனசுக்கு பிடிச்சுதான் காதலிக்கிறதா சொல்றீங்க. அவங்களும் நம்புறாங்க, அவங்கள்ட்டையும் பேசுறீங்க. ஆனா அதே நேரம் இன்னொருத்தர் கூடயும் பழகுறீங்க, பேசுறீங்க. இவங்கள்ட்ட கொடுத்த அதே நம்பிக்கைய அங்கேயும் கொடுக்குறீங்க. இவங்களோட பேசுற அதே காதல் வார்த்தைய அங்கேயும் பேசுறீங்க. மனசாட்சியே இல்லாம ஒருத்தருக்கு கொடுத்த நம்பிக்கை இல்லாமக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட அதே நம்பிக்கையா வாழ ஆசைப்படுறீங்க. ஆனா நீங்க தான் உலகம், நீங்க உண்மையா இருக்கீங்க, அவங்களுக்காக வாழ்றீங்கன்னு சொல்லி அவங்க உங்க மேல உயிரையே வச்சிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு பொருட்டே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே காதலிக்கிற பேர்ல ஏமாத்துறது. வாழ்க்கையில ஏமாத்துறதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கு. அதுக்கு எதுக்கு காதலை தெரிவு செய்றீங்க? காதல் அப்படின்றது ஒரு புனிதமான உறவு, ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு மட்டுமே வர உறவு. அதையும் கொச்சப்படுத்துறீங்க. வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கூட வரதுதான் காதல். அப்படியான ஒரு மனநிலையில நீங்க இருந்தா மட்டும் காதலிங்க. சும்மா காதல் அப்படின்ற பேர்ல போலியா எல்லாருக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கைய வாழாதீங்க. அதுக்கான தண்டனை இன்றைக்கு கிடைக்கலாட்டியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா ஒரு உயிரை கொலை செய்யறதை விட மிகப்பெரிய பாவம் உணர்வுகளை கொலை செய்யறது. ஒருத்தருக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு அதே நம்பிக்கை இன்னொருத்தருக்கு கொடுக்க நினைக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, அதே தப்ப அவங்க உங்களுக்கு பண்ணா அதை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. சில நேரம் அவங்கள உங்களுக்கு பிடிக்கல, இன்னொருத்தர் உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா அது அவங்கள்ட்ட வெளிப்படையாவே பேசிருங்க. அந்த நேரம் அவங்களுக்கு அது கஷ்டமா இருந்தாலும் காலப்போக்குல அந்த வலி எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஆனா காலம் முழுக்க இதே பொய்ய சொல்லி அவங்க வாழ்க்கையே இல்லாம ஆக்கிறாதீங்க. உண்மையான காதலுக்காகத்தான் எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, ஏங்கிட்டு இருப்பாங்க. உங்களால ஒருத்தருக்கு உண்மையான காதலை கொடுக்க முடியலாட்டி தயவு செய்து விலகி போயிருங்க. அவங்க வாழ்க்கைக்கு உண்மையான ஒரு காதல் கட்டாயம் கிடைக்கும். ஆனா ஒண்ணு, காதல்ல ஏமாத்திட்டு காதலிக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ற உங்களுக்கு என்னைக்குமே ஒரு உண்மையான காதல் சத்தியமா கிடைக்காது.